சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் புகழுக்காக கணிப்புகளை வெளியிடுவதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேசியதற்கு சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதில் அளித்திருக்கிறார். இருவரும் தெரிவித்த கருத்துக்களை வினை எதிர்வினையில் பார்க்கலாம். Privately, two things are coming to the picture. One is that you can use any, if you want, you can do. You don't want, you need not do. You can add so many things. You can talk about cricket or anything. When it is done as a systematic nodal agencies, there are defined things are there. Defined things has to be done. It's a science. I repeat it again, science. People should not come is a different thing. But if you approach a scientific person, then anybody can come into the picture. It is going to come also. It is going to come also. Now, Mission Mosamudra project kid 2000 crores announce பண்ணிருக்காங்க. More predicting the things are going to, more data is going to come to the picture. Then analysis will come to the picture. That time it can be there. Otherwise, just for popularity you do, it is different issue. ஸோ மக்களுக்கு வந்து போக 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 ஆக யார் யார் வந்து ஒரு பில்டப்காக சொல்றாங்க, யார் யார் விஷயத்தை எடுத்துக்கணுன்றது மக்கள் வந்து எடுத்துப்பாங்க. மக்கள் எடுத்துக்கலன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறது கிடையாது, நம்ம அவசியமும் இருக்க போறது கிடையாது. ஸோ ஜட்மெண்டா சொல்லணும்னா என்ன வேணா மாற்றி வேணா நம்மளால திருப்பி நம்ம ஏடிக்கு போட்டிக்கு நம்மளால வந்து ஃபால்ட். ஏன்னா உங்களால வந்து அங்க எங்க தப்பு நடக்குதுன்றத நான் உங்களால சொல்ல முடியாது. பட் எங்களால வந்து ஓகே இந்த இமேஜ் இப்படி இருக்குது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வேலை செய்யல, இன்னைக்கு ரேடார் அப்டேட் ஆகல, ஒரு குறிப்பு எடுத்து நம்மளாலையும் பதில் போட முடியும். அப்படி தேவை அவசியம் கிடையாது. ஒரு வானிலை மையத்தை வந்து யாருமே அந்த மாதிரி போட்டியாகவும் பார்க்கவில்லை. வித் டியூ ரெஸ்பெக்ட், நம்ம வந்து அவங்க பண்ற வேலை தனி, நம்ம வந்து டெய்லியும் போடுறது கிடையாது. அவங்க பிடித்ததுக்கு ஒரு பேஷனுக்கு பண்ணிட்டு போறாங்க, வேணாம்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதுல எதுவுமே அதுல சொல்லி ஒரு மக்களுக்கு மத்தியில போய் அதை வந்து அப்படிக்காக பண்றாங்க. ஜென்ரிக்கா நம்ம ஸ்டேட்மெண்ட், நம்மளும் ஜென்ரிக்காக ஸ்டேட்மெண்ட், அரசு ஊழியர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க, ஒரு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட். அதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியாயமாகவும் இருப்பாங்க, நல்லவங்களாவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்க அவசியம் கிடையாது. தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அங்கீகாரம் திரும்ப பெறப்படும். பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. ரயில்வே துறையில் 32,000 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடக்கம். பிப்ரவரி 22ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் பயணிகள் மீது ரயில் மோதியதில் 12 பேர் உயிரிழப்பு. ரயில் பெட்டியில் தீப்பிடித்ததாக பரவிய வதந்தியால் கீழே குதித்தவர்கள் மீது மற்றொரு ரயில் மோதிய கொடூரம். புதுச்சேரியில் போலியான சமூக வலைதள கணக்கை தொடங்கி மாணவியை போன்று மாணவருடன் பேச்சு. கேலி செய்ததால் 11ஆம் வகுப்பு மாணவரை அரிவாளால் வெட்டிய சக மாணவர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வட்டம் ரெண்டாடியில் உள்ள கரும்பு வயலில் கிடந்த 2 ஐம்பொன் சிலைகளை கண்ட மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வட்டாட்சியர் அகல்விளக்கு ஏந்திய 2 பெண் உருவ சிலைகளையும் மீட்டு கருவூலத்தில் ஒப்படைத்தார். சிலைகள் கரும்பு வயலுக்கு எப்படி வந்தது என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இருட்டில் உட்கார்ந்து அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் பதிலடி. ஒரு 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது, இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு, 13 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி கேலண்டரை கிழிச்சுக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்னைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. அமெரிக்காவில் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படாது என்று அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு எதிரொலி. குறை பிரசவத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்க இந்தியர்கள் உள்ளிட்டோர் முயற்சி. உக்ரைன் மீதான போரை உடனே நிறுத்த ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தல். இல்லையென்றால் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. 2 நாள் சுற்றுப்பயணமாக
சிவகங்கை சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை வந்திருக்கும் அவர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 30,000க்கும் மேற்பட்டோருக்கு இது
சிவகங்கையில் உள்ள மறுவாழ்வு முகாமில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சரிடம் ஆதார் அட்டை வழங்க கோரி இலங்கை தமிழர்கள் மனு அளித்தனர். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஓக்கூரில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சமுதாய கூடம் அமைத்து தரவும் தங்களுக்கு ஆதார் அட்டை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். இந்த பக்கம் அந்த எங்களுக்கு நாங்கள் தண்ணி இருக்கிறதுல எல்லாம் வீடெல்லாம் உடஞ்சி ரொம்ப இதாக சார். அதை மட்டும் எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ரேஷன் பொருள்லாம் இருக்குது. ஆனால் கடையில் ரேஷன் கடையில் ஒரு கொட்டையில் ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே பழைய இடத்துல ரேஷன் கடையும் ஒரு சமுதாய கூடமும் இவ்வளோ வீடுகளும் கட்டிக்கிட்டு மனு எழுதி வச்சுக்கிறாங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சார். தண்ணி வந்து குடி தண்ணி இல்லை. நிறைய குடும்பங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குல்ல தண்ணினால. தண்ணி வந்து கடிமத்தன்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சார் தோணுது. குடி தண்ணி மட்டும் பாவிக்கிற தண்ணி எல்லாமே நல்லா எங்களுக்கு தாராளமாகவே கிடைக்குது. குடி தண்ணி தான் நாங்கள் வெளியில் ஆறு வாட்டர் அமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து தான் வாங்குறோம் சார். ஒரு குடம் வந்து 12 ரூபா, பாட்டில் வாங்கினா 15 ரூபா, அப்படி வாங்கி தான் குடிக்கிறோம். அப்புறம் சில சின்ன பிரச்சனைகள் முகாமுக்குள்ளனோன்னா சார் எஃப்ஐஆர் போட்டு பதிவு நீக்கம் வந்து செஞ்சிடறாங்க. அதனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்குது. 2-3 பிள்ளைகளை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் பதிவு இல்லாமல் இருக்குது. பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அந்த சின்ன பிரச்சனைகளுக்கு பதிவுகள் நீக்கம் செய்யாமல் இருக்கணும்னு உங்களை எல்லா முகாம் மக்கள் சார்பாகவும் நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு பாருங்கள் சார். ஏன்னா எல்லா முகாம்லையும் இதே பிரச்சனை இருக்குது. நான் இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை தான். இடையில போய் வீட்டு அந்த நிலங்களை வித்துட்டு எல்லாம் போகிறாங்க. காலேஜுக்கு போகிறாங்க. ஸ்கூல் காலேஜெலாம் போகிறாங்க. காலேஜ் கோயம்புத்தூர், திருச்சி அப்படி எல்லாம் போகிறாங்க. மீதி 140 வீடு. எவ்வளோ வீடு பாக்கி இருக்கு? நான் 128 வீடு பாக்கி இருக்கு. அதையும் கட்ட போகிறோம். இங்கே தான் இங்கே தான் சார். இல்லைங்க சார், நான் மனு அந்த பாஸ்போர்ட்டில் வந்தவங்களுக்கு ஆதார் அட்டை இல்லை. இங்கே ஒரு 25 பேர்கிட்ட இருக்காங்க. ஆதார் அட்டை தான் எல்லா இடமும் கேட்குறாங்க. அவங்க பாஸ்போர்ட்டில் வந்ததுனால அவங்களுக்கு இங்கே பதிவு இல்லை. அந்த பதிவு பொண்ணு கூட ஸ்காலர்ஷிப் எழுதுறதுக்கு ஆதார் இல்லாதனால அப்படியே நிற்கிறாங்க சார். கொஞ்சம் எங்கள் பிரச்சனை இல்லாத 10th எக்ஸாம் கூட எழுத முடியாது. மாதிரி இங்கே அந்த நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்கு சமுதாயத்தில் நிகழ்ச்சி. ஆமாம் சார், ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறோம். நாங்கள் இதில் 2023 சார், 9ஆம் மாதம். ஆமாம், 90 வீடு பழைய வீடு. அது 90. ஆமாம் சார், சார் அடிக்கடி வருவாருங்க. ரொம்ப எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் அங்காளம்மனுக்கு தாலாட்டு பாடல்கள் பாடி நைவேத்தியம் செய்யப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநில பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அங்காளம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் சக்தி அங்காளம்மா என்று முழக்கமிட்டு வழிபட்டனர். திரும்பும் திசையெங்கும் நெய் தீபத்தை ஏந்தியவாறு பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. பக்தர்கள் எவ்வித இடையூறும் இன்றி சாமி தரிசனம் செய்யும் வகையில் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர்.
முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் குலதெய்வம் என்ற நிலையில் 2 நாள் நிகழ்ச்சிக்காக திண்டிவனம் வழியாக செஞ்சி வந்தடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தார். சேலம் அருகே காதல் திருமணம் செய்த பெண் வீடு புகுந்து கடத்தல். வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்ததால் ரவுடிகளுடன் வந்து கடத்திய தந்தை. கோவை மேட்டுப்பாளையத்தில் தம்பி மற்றும் அவரது மனைவியை ஆணவ படுகொலை செய்த வழக்கு. அண்ணன் வினோத் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. பிரபாகரனுடனான புகைப்படம் போட்டோஷாப் என அறிந்த நாம் தமிழர் நிர்வாகியை சீமான் பேச விடவில்லை என குற்றச்சாட்டு. ஆதாரம் கேட்ட சீமானுக்கு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பதிலடி. திருச்சி டோல்கேட் அருகே நாய் குரைத்ததால் ஏற்பட்ட தகராறில் தாக்குதல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஒரு பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது தப்பு இல்ல. நாங்க சும்மா எதர்ச்சா போவோம், அவங்க ஃபாலோ பண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தா நாங்க என்ன பண்றது? நாங்க சும்மா எதாச்சும் போவோம், அவங்க ஃபாலோ பண்றேன். பட் ஈக்குவலா இருக்கும் எல்லா இடத்துலயும். பட் ரொம்ப இது பண்ணா அது ஓகேன்னு சொல்லலாம். பட் ரொம்ப இந்த மாதிரி இஷ்யூக்கெல்லாம் அது இந்த ஜென்ரேஷனுக்கு அது நான் என்னோட இதுக்கு வேணான்னு சொல்றேன். இது கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. ஏன் இப்படி அப்படின்னு அவங்கள சில பேருக்கு சும்மா டைம் பாஸ்க்குன்னு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஃபாலோ பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஸ்டேஷன்லாம் போய் ஜெயிலாம் போயிட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சரே போயிடும். ஸோ இது வேண்டாம், ஜெயில் மாதிரி வேண்டாம் அப்படி. ஒரு பெரிய சன்னியாசி வந்தாரா, அவர் உடனே அவர் நல்ல ஜோரம் அடிச்சுதான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாதான். அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிதாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துக்கு தொடர்ந்து போயிடுத்தான். அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய மெடிசன். இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். கோமியம் குடித்தால் ஜுரம் நீங்கும் என சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசிய வீடியோதான் தற்போது சர்ச்சையாகி உள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் நடைபெற்ற மாட்டுப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி அப்பாவுக்கு காய்ச்சல் அடித்தபோது ஒரு சன்னியாசி கூறியதாக கோமியத்தை குடித்ததால் 15 நிமிடங்களில் ஜுரம் போனதாக தெரிவித்தார். பாக்டீரியா, பூஞ்சை, செரிமான கோளாறு பிரச்சனைகளை எதிர்க்க கோமியம் சிறந்த மருந்து என்றும் அவர் தெரிவித்தார். அந்த பேச்சு சர்ச்சையான நிலையில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடிக்கு தமிழ்நாடு மாணவர் கழகத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவர்களது அறிக்கையில் கோமியம் குடித்தால் ஜுரம் சரியாகும் என அறிவியலுக்கு எதிரான அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத பிற்போக்கு கருத்தை காமகோடி தெரிவித்திருப்பதை கண்டித்துள்ளனர்.